அதனால் திடீர்னு வந்து டேய் எங்கடா போகிறீங்க எல்லோரும், ஈவினிங் டைம் கூட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பண்ண தோணும் தான். பட் என்ன பண்ணுறது, போவோமா ஒரு கோலம், நீ எங்கே நானும் அங்கே. டேய் என்னடா பண்ணுறீங்க, அக்கா வந்திருக்கா, ரொம்ப நாளாக ஆசை கைஸ் இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் வந்து நம்ம ஒரு ஃப்ராங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. டே நான் ஒன்றுமே பண்ணலடா, என்ன எதுவும் பண்ணாதீங்கடா. என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே 3 பேர் சுற்று போட்டானுங்க, இங்கே 3 பேர் சுற்று போட்டானுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஆர்டர் கொடுக்க வந்தான். பட் எந்த இடத்துல தான் இருக்குன்னே தெரில, எங்கெங்கே சுற்றி சுற்றி ஏதோ தண்ணியும் கிண்ணியமாகுது, எங்கன்னே என்ன இடனே தெரியல. அம்மா இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஐயோ அதான் முன்ன பின்ன லிஃப்ட்ல போயின்னு இருக்குன்றது. டே ஓப்பன்ரா. ஐயோ ஓப்பன் பண்ணிட்டான். அப்படியேறா நான் போயிடுறேன். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. என்னது இது, ஜென்ரல் க்ளோஸ் பண்ணுறா வந்துட்டான். அவன் மட்டும் அப்படியே நின்ன. அதிகமாக வந்து நம்ம லிஃப்டில் போக வந்து கற்றுக்கணும். ஸோ என்ன நிலமை இதெல்லாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஜீனா கிரவுண்ட் ஃப்ளோர் தானே. ஸோ இப்போ நம்ம பாக்கெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138, 118 ரூபா. இந்த ஆர்டருக்கு 18 ரூபா கொடுத்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபா சர்ச் போனஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணும். அஞ்சப்பர் இங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டரு. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரா இல்லைன்னு பார்த்துருமா. யூடியூப் ஸ்டுடியோ எடுத்து தலைவர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரா, அட்டா பாவி பண்ணவே இல்லையா. சே வருத்தம் காய்ஸ், நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஐடி மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணலாம், சரி வீடு. அந்த வீடியோ நல்லா இருந்தால் தானே பார்ப்பாரு. தெரிஞ்சா சரி, நானும் யாருன்னு காட்டுறேன்டா. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன் கஸ்டமருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 ரூபா தானே ஷோ ஆச்சு, அதனால். ஸோ ஆப் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் ஷோவே இருக்கும். நமக்கு தேவையான அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்களா, ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த ஸ்விக்கி பையன் இருக்கான் பாரு, அப்படியே ஏமாற்றுவான். கண்டிப்பாக அமௌண்ட்டு கம்மியாக தான் தருவான். அமௌண்ட்டு விஷயத்தில் ஜொமேட்டோ இஸ் ஓகே. ஆனால் லாஸ்ட் டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. பட் ஆர்டர் வந்து எடுத்தேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டேன் மொபைலில். பட் நான் போய் ஹோட்டலில் போய் ஆர்டர் எடுக்கல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. காரில் போய் பைக்கு விட்டு. ஸோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனதால் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் எனக்கு போக வந்து தோணலை. ஸோ மைண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஆனதால் நான் என்ன பண்ணேன், அப்படியே ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஹோட்டலில் போய் நான் ஆர்டர் எடுக்கவே இல்லை. ஆர்டர் எடுக்காமலே தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 312 ரூபா உனக்கு வந்து புஷ்டாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 4.5 மாதமாக வந்து ஜொமேட்டோ ஓட்டவே இல்லை. அந்த 312 ரூபாய்க்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதுக்கு இன்னும் வரைக்குமே ஜொமேட்டோ சைடு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஜொமேட்டோ வெரி ஒர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நேற்று தான் லாஸ்ட் சண்டே தான் வந்து 525 ரூபா என்னவோ சம்பாதிச்சேன். அதில் 312 ரூபா எடுத்துகிட்டு மீதி 220 ரூபா வந்து கொடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எதுக்கு தான் அந்த 312 ரூபா பிடிச்சாங்கன்னே தெரில. என் வீட்டு காசு போயிடுச்சு 312 ரூபா. போனால் போட்டு அதுக்கு நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். பட் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஜொமேட்டோ சைடு. சரி அதனால் விட்டேன். அப்படி எப்பயாச்சும் கால் பண்ணுவாங்க, அப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க கைஸ், ஸோ ஃபேமிலிஸ் தொடர்ந்து இருங்க. நெக்ஸ்ட் ஆர்டரில் சந்திப்போம். டால்ச்சினி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் வந்திருக்கு 2வது ஆர்டர் கேக் பண்ணால் இங்கே. ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டரா. $1405 தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஆர்டரு. இது பேக்லேயே பத்தாதே, இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன். ஸோ
இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் ஓட்டுறோம். அவங்களுக்கெல்லாம் தோன்றது என்ன தெரியுமா, ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே எடுத்துகிட்டு போய் ரூமில் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் தோணும். பட் நம்ம நிலமை என்ன ஆகும் தெரியுமா, ஒரு மட்டன் பிரியாணி எத்தனை போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்கினா கூட 220 ரூபா தான் ஆகும். என்னடா இது நம்மள்தானா? அலா பரோட்டா தந்தூரி சிக்கன் குவான்டிட்டி போட்டு எதோ போட்டு வச்சுருங்க. ஸோ வெளில வாங்கினா கூட ஒரு மட்டன் பிரியாணி 220 ரூபா தான் ஆகும். பட் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து வாங்கினோம் அப்படின்னா 400ரூவாலேருந்து 500 வந்துடும். அந்த காசு நம்மக்கிட்ட தான் பிடிப்பாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டோன்றதுக்காக சாப்பிட்டு 500ரூவா வந்து கட்ட விரும்பலை. ஸோ அப்படி இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு என்னடா ஏன் முடியா இவ்வளோ நீட்டிருக்கு அப்படி இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கேன்சல் ஆனால் சாப்பிடலான்ற ஒரு மைண்ட் தோணும். பட் ஆனால் இது வரைக்கும் ஆர்டர் கேன்சல் ஆனு 200ரூவாயாண்ணா இல்லைண்ணா. ஸோ நம்மக்கிட்ட கேஷ் 200ரூவா கையில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ 200ரூவா நம்மக்கிட்ட கையில் இல்லை. ஸோ நிறைய பேர் ஏன்னா இப்போ ஸ்விக்கியில் வந்து பிளாட் அமௌண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், கட்டணும்னு நினைக்கிறேன் ஸ்விக்கியில். அதனால இப்போ கேட்டுன்னு இருக்கார் போல். வந்துரு நைனா செக்யூரிட்டி வேலை கூட பார்த்துடலாம் வருது. ஆனால் அவரும் கஷ்டம்தான் டேஸ்லலாம். பார்த்தாச்சு கோ. 2வது ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா 9:15 ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். அதுலேயே 10 மணி ஆகிடும். நம்ம 10 மணி வரைக்கும் தான் ஷிஃப்டே போட்டிருக்கோம். 7 to 10 3 ஹவரு. பார்க்கும் என்னதான் நடக்கட்டுமே கார்கரண்ணா. ஓரமாக வேணா. ஆக்சுவலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் வந்து இருக்கிறதுல ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ போகிறானுங்க வீடியோ எடுத்து போடுறானுங்க அப்படின்னு நினைக்கிறான். நான் வந்து 3 hours ஓட்டுறோம் அப்படின்னா அந்த 3 hours வந்து நான் கண்டினியூஸாக எப்படி பார்த்தாலும் ஷூட் பார்த்தீங்கன்னா 2 hours வச்சு நான் எடுப்பேன். 1 hour தான் அங்கங்கே ஆஃப் பண்ணி போகிறது அப்படின்னு இருக்கும். ஸோ 20 hours 23 hours. ஸோ 23 hours 16 hours 10 hours எல்லாம் ஓட்டுறவன் எவ்வளோ நேரம் வீடியோ எடுப்பான் பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வீடியோ எடுப்பாங்க. அந்த 5 மணி நேரத்தை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னா 20 நிமிஷமாக அதை வந்து மாற்றுவாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், என்னென்ன சொல்கிறது என்னென்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறலான்னு ஓடுறவங்களாம் நானும் ஒருத்தன். ஸோ பார்க்கும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்றது சடனாக யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ எனக்கும் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். கதை கேட்டு நில்லு தோடில் உறங்கு. என்னடா பண்ணுறீங்க, அக்கா வந்திருக்கா. ரொம்ப நாளாக ஆசை கைஸ் இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் வந்து நம்ம ஒரு ஃப்ராங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் சிக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் நாமளும் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கேன். நமக்கும் இது ஒரே மாதிரி கண்டென்ட் பண்ணிகிட்ருக்க போர் அடிக்குது இல்லை. அதனால் திடீர்னு வந்து எங்கடா போகிறீங்க எல்லோரும், ஈவினிங் டைம் கூட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பண்ண தோணும் தான். பட் என்ன பண்ணுறது, போவோமா ஊர்கோலம் நீ எங்கே நானும் அங்கே. ரெண்டு பேரும் செம பயத்தோடையே ஓட்டுறாங்க போல ஸ்கூட்டி. ஸோ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஆண்டவா கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவோம். யாரா அவனுங்க போகிற இடத்துலலாம் சிக்னலு எல்லாம் அண்ணன் வர க்ரீன் லைட் போடுங்களா. போகிற இடத்துலலாம் வந்து சிக்னலு இல்லையா, அப்படியே போயினே இருக்கலாம். ரொம்ப டேஞ்சரான ஜோன் இது இந்த இடம். ஸோ பார்த்து வாங்க. கூடுவாஞ்சேரியில் அந்த கம்பி இடையில வந்து பூந்து வருவாங்க தெரியுங்களா, நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ சப்போஸ் நம்ம முன்னாடி நிற்கிறோம், நம்ம பின்னாடி அவனா எடுத்து குத்தலாம் அப்படின்னா ஸ்பாட் அவுட்டு தான். விட்டு அவன் பின்னாடி வரானா விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான். அதை எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரில. அதில் நானே ஒரு 2-3 வாட்டி போய் மாட்டிக்கினேன். ஸோ வேறு வழி இல்லை. எல்லாருக்குமே வந்து இப்போ லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னா ஷார்ட்கட்டு தான் வந்து தேடுறாங்க. சரி முன்னேறணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் ஷார்ட்டாக எது இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறாங்க. சரி நாம் என்ன பண்ண முடியும், அது எப்போ க்ளோஸ் பண்ணுவானுங்கன்னு தெரில, பார்க்கலாம். எந்த ஃப்ளோர்னு போடவே இல்லையே, ஏன்டா என்ன படுத்துறீங்க.
ஹலோ ஃபேமிலிஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா G5 மட்டும்தான் போட்டிருக்காங்க, H பிளாக் G5. அப்போ G5னா எத்தனாவது ஃப்ளோர்னு போடவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டம் guys. ஹலோ ஹலோ ஆனால் G5 ஃப்ளோர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, எத்தனாவது ஃப்ளோர்னு போடவே இல்லை. H பிளாக் G5 ஃப்ளாட் நம்பர். ஃப்ளோர் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ தான் கால் பண்ணேன், ஒரு 2 ஸ்டெப் ஏறி வரத்துலேயே ஆள் வர மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் நேம் ப்ரோ. ஓகே. ஆடா பாவீங்களா, என்னடா 22 ரூபா தரீங்க? 1.59 கிலோமீட்டர் போய் பிக் பண்ணி 1.56 கிலோமீட்டரில் வந்து நான் கொடுக்கணும். இப்போ 1 1 2 3 3.1 கிலோமீட்டர் இது 22.9 ரூபா. ஏடா 30 ரூபா கூட தரல. அக்செப்ட் பண்ண மூணாவது ஆர்டரு எடுத்தாச்சு. எங்கே ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கமா லெஃப்டா ரைட்டா. ஸோ மூணாவது ஆர்டர் வந்து 1.5 கிலோமீட்டர். அடுத்து கோ டு ஹோம் போட்டுரும். 4 அடுத்து போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வரும், அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். பார்த்தீங்களா, சார்லாம் ஹெல்மெட் போடவே மாட்டார், ஆனால் நம்மளை மட்டும் கேட்பார், ஃபைன் போடுவார். 1000 ரூபா ஃபைன். சாருக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. சார் ப்ரோ 4929 ஒரு கிரில் சிக்கன். டே நான் ஒன்றுமே பண்ணலடா, என்ன எதுவும் பண்ணாதீங்கடா. நான் ஒன்றுமே பண்ணலடா, என்ன ஏன்டா துருத்துறீங்க? நீங்கள் என்ன பார்த்து பயப்படுறீங்களாடா? டி சாரிடா, டி உங்களை பார்த்து நான் பயப்பட, என்னை பார்த்து நீ பயப்பட. ப்ரோ வந்துட்டோம் ப்ரோ. லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வழியே இல்லை. இந்த ஆனந்தம் நெஸ்ட் இருக்குல்ல, 150 மீட்டர் தான் ப்ரோ காட்டுது, பக்கத்தில் தான் காட்டுது. அப்புறம் எப்படி தான் வர்றது? ஆமாம், அந்த வெங்கடேஸ்வரர் இருக்கு, அது உள்ளீங்களா? ஆமாம். என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே 3 பேர் சுற்று போட்டானுங்க, இங்கே 3 பேர் சுற்று போட்டானுங்க. அடடே செல்லங்களா, உங்களை பார்த்து நான் பயந்தேனேடா. சே இரா, வரும்போது பிஸ்கட் வாங்கினால வா. சே இதுங்களை பார்த்து நான் பயந்துட்டேன். ஹலோ, எனக்கு மேப் அப்படியே காமிச்சிச்சிங்களா? கரெக்டாக இங்கே வந்து நின்ட்டோம். ஓகேண்ணா, தேங்க்யூ. பயப்படாம நிற்கிறானுங்க, நம்மள சொல்லியை முடிச்சு விட்டுறானுங்க. ஐயோ, பெரிய சம்பவத்தில் மாட்டிக்கிட்டேன் ஃபேமிலிஸ். எங்கே தான் இருக்கனே தெரில. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஆர்டர் கொடுக்க வந்தேன், பட் எந்த இடத்துல தான் இருக்குன்னே தெரில. எங்கெங்கே சுற்றி ஏதோ தண்ணி கிண்ணியமாகுது, எங்கன்னே என்ன இடனே தெரில. ஐயோ, ஜில்னு வருது. 10 மணி ஆச்சா? இதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வாயா தரும். சே, இந்த மாதிரிலாம் நைட் டைமில் வந்து மாட்டினோம்னா என்ன ஆகுறது? எந்த இடம்னு தெரியல இது. ஐயோ, என்ன
லிஃப்ட் காட்டுது. ஓகே போவோம். ஐயோ எவ்வா எப்படியோ வந்துட்டாடா சாமி. எப்படா வர போறேன்னு நினச்சேன். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட ஃபேமிலிஸ். என்னால் முடியவே இல்லை. சார்ஜர் வேறு இல்லை கேமராவில். அதை கொண்டாரு சார்ஜர் போட்டு. ஐயோப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.